எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி வந்து நம்மளோட குட்டி காய்கறி தோட்டத்தில் ஒரு சில நாற்றுக்களெல்லாம் எடுத்து நடவு பண்ண போகிறோம். அதோட அறுவடை வீடியோவும் பார்க்க போகிறோங்க. வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இந்த ட்ரேயில் வந்து நாற்றெல்லாம் போட்டு வச்சுருந்தேங்க. ஒரு நாட்டு கத்திரிக்காய் ஒரு 4-5 ரகம், அதுக்கப்புறமா தக்காளி, மிளகாய், இன்னும் ஒரு சில விதைகளெல்லாம் போட்டிருந்தேன். அதில் மிளகாயெல்லாம் சுத்தமாகவே முளைக்கலைங்க. அதுக்கப்புறம் ஒரு சில விதைகள் முளைக்கல. கத்திரிக்காயில் ஓரளவுக்கு ஒரு 4 ரகத்துக்கிட்ட இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாட்டு தக்காளி இதெல்லாம் இருக்குதுங்க. டம்ளரில் வந்துட்டு நான் வந்து கொஞ்சம் சுரக்காய், பீக்கங்காய், பாவக்காய் இதெல்லாமே போட்டிருந்தேன். அதுவுமே நல்லா முளைச்சி வந்திருக்கு. இதெல்லாம் இப்போ நம்ம நடவு பண்ணிடலாங்க. கத்திரிக்காய் செடிகள் நடவு பண்ணுறதுக்கு இந்த மாதிரி மேட்டு பாத்தி மாதிரி அமைச்சிருக்கோம். இந்த இடத்துல வந்து நம்ம கத்திரி செடிகளை நடவு பண்ணிக்கலாங்க. நீங்கள் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இந்த பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. இந்த தக்காளி நாற்றுக்கள் எல்லாம் தானாக முளைச்சதாங்க. இதை எடுத்து வேறு இடத்துல நடவு பண்ணலான்ட்ருக்கேன். இந்த சம்மரில் தர்பூசணி வாங்கியிருந்தோம். அது வந்து சாப்பிட்டுட்டு இந்த சைடு வந்து முளைச்சி வரட்டும்னு சொல்லி வீசியிருந்தேங்க. அதிலிருந்து ஒரு 5-6 செடிகள் சூப்பராக முளைச்சிருந்தது. இப்போ கொஞ்சம் பெருசே ஆயிடுச்சு. நான் கொஞ்சம் முன்னாடியே வீடியோ எடுத்துகிட்டேன். பூக்கள் எல்லாம் வந்திருக்குங்க. மழை அதிகமாக பெய்யல அப்படின்னா அந்த காய்கள் நல்லா வருங்க. அதுக்கப்புறம் நம்ம அந்த கத்திரி நாற்றுகளெல்லாம் எடுத்து இந்த மாதிரி நடவு பண்ணுற இடத்துல வந்து லைனாக வச்சுட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நடவு பண்ணுறதுக்கு அப்படின்ட்டு. நாட்டு விதைகள் வாங்குகிறோம் அப்படின்னாலுமே அதுவுமே ஒரு சிலர்கிட்ட வாங்குறதுல நிறைய விதைகள் முளைக்காமல் இருக்குது. நமக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு 10 விதை போட்டு ஒரு செடி வந்தால் கூட திரும்பவும் நம்ம அதிலிருந்து விதைகளை வந்து சேகரிச்சுக்க முடியும் அப்படின்னு தான் நம்ம வந்து நடவு பண்ணுறோம். அதுவுமே ஒரு சிலர்கிட்ட வாங்குறது அந்த அளவுக்கு நல்லா இல்லை. நீங்களும் நாட்டு விதைகள் வாங்குறீங்க அப்படின்னா பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ ஒரு சிலர் விதை வாங்குகிறோம் அப்படின்னா ஏதாவது ஒரு வெரைட்டி வந்து உங்களுக்கு சுத்தமாக முளைக்கல அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு இயல்பு தான். மற்ற விதைகளெல்லாம் ஓரளவுக்கு நல்லா முளைச்சா போதும். ஆனால் சில நேரத்தில் பார்த்தா பாதிக்கு மேலே வாங்குகிற விதைகள் எதுவுமே முளைக்கிறது கிடையாது. இந்த கத்திரி நாற்று கூட பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா எல்லாம் இல்லைங்க. ஊக்கமாக நல்லா இருக்குது அப்படின்னு சொல்ல முடியல. சுமாராக தான் இருக்குது. பரவாயில்ல அப்படின்ட்டு தான் நட்டிகிட்ருக்கோம். ஏதாவது 1-2 செடி வந்தால் போதும் தாங்க நம்மளும் நடவு பண்ணுறோம். இந்த கத்திரி நாற்றுக்கு நீங்கள் வந்து செடிக்கு அட்லீஸ்ட் ஒரு 3 அடி கேப் கொடுத்து நீங்கள் செடிகளை வந்து நடவு பண்ணலாங்க. ஆடிப்பட்டோம் அப்படின்னா இப்போவே வந்து பார்த்திங்கன்னா நீங்களுமே நாற்றெல்லாம் போடணுன்னா கத்திரி, தக்காளி, மிளகாய் இந்த மாதிரி நாற்றுக்கள் எல்லாம் போட ஆரம்பிச்சிடலாம். மற்ற செடிகள் கூட பார்த்திங்கன்னா இனி வந்து நீங்கள் நடவு பண்ணலாங்க. ஏன்னா வெயில் வந்து கம்மியாயிருச்சு. இப்போவே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு எல்லா செடிகளுமே நீங்கள் நடவு பண்ண ஆரம்பிக்கலாம். தக்காளியும் பார்த்திங்கன்னா அந்த ட்ரேயில் இருந்தது தாங்க இதுவுமே நாட்டு தக்காளி அப்படின்ட்டு இதை எடுத்து நடவு பண்ணிகிட்ருக்கோம். நம்ம அங்கே பார்த்த தக்காளி வந்து இன்னொரு இதில் வந்து நட்டிக்கலான்ட்டு அதை எடுக்கலை. இப்போது தக்காளி நாற்றுக்கு நீங்கள் வந்து ஒரு 1.5 அடி கேப் கொடுத்தீங்கன்னா போதுங்க. ஒரு செடிக்கும் இன்னொரு செடிக்கும் அந்த மாதிரி கேப் கொடுத்துருங்க. சைட்லேயும் அதே மாதிரி கொஞ்சம் நீங்கள் இடத்துக்கு உங்கள்கிட்ட இருக்க இடத்துக்கு தகுந்த மாதிரி தள்ளி வச்சுக்கலாம். வெயிலோட தொல்லை இனி இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கும் செடிகளுக்கும் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா கிளைமேட் கொஞ்சம் கூலாக மாறிச்சு அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்குது. செடிகளும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நல்லாவே வருங்க. இன்னும் கொஞ்சம் காய்கறி விதைகளெல்லாம் நடவு பண்ணியிருந்தேங்க. அதை வந்து வீடியோ எடுக்கலை. நான் அது முளைச்சதுக்கப்புறம் காட்டுறேன். தக்காளி செடிகளெல்லாம் இவ்வளோ தாங்க இந்த மாதிரி வந்து நடவு பண்ணிவிட்டோம். ஒரு சில இடத்துல நான் வந்து 2 நாற்றுமே போட்டிருப்பேன். இது வந்து சொரக்காய் செடிங்க. நம்ம வந்து சொரக்காய், பீக்கங்காய், புடலங்காய் இந்த மாதிரி விதைகளெல்லாம் நம்ம வந்து நாற்று விட்டு தான் எடுத்து வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நம்ம வந்து விதைகளாகவே போட்டுக்கலாங்க. நமக்கு வந்து கொஞ்சம் விதைகள் முளைக்குமா முளைக்காதா அப்படிங்கிற டவுட் இருக்குது, இல்லை வேறு ஏதாவது ரீசனுக்காக நம்ம நாற்று வேணும்னா நம்ம போட்டு எடுத்துக்கலாம். நம்மளுமே செடி வச்சோம் அப்படின்னா அதுக்கு கரெக்டாக தினமும் வந்து தண்ணி விட்டுட்ருக்கணும். பட் நாற்றாக இருந்து கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் மற்ற விதைகள் எல்லாத்தையும் ஒன்று சேர நம்ம போடலாம் அப்படின்னு கொஞ்சம் வெயிட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம நாற்றுக்கள் வேணாலும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நாற்று போடும்போது நீங்கள் கரெக்டாக மண்ணில் போடுறீங்கன்னா அந்த மண்ணோடு எடுத்து வைக்கணும். நான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் புடலங்காய் காட்டியிருப்பேன் இல்லைங்களா, அந்த மாதிரி. இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு கப்லேயோ, கவர்லேயோ, பேப்பர்லேயோ, டம்ளர்லேயோ போட்டு நம்ம அப்படியே எடுத்து நடவு பண்ணோம் அப்படின்னா அப்படியே கால் பிடிச்சி சூப்பராக வந்துக்குங்க. இது வந்து நம்ம நர்சரியில் வாங்கின கத்திரி செடி இப்போ வந்து நல்லா காய் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. நல்லா கொத்து கொத்தாக வெள்ளை கலர் குண்டு கத்திரி அப்படின்னு வாங்கியிருந்தோம். மாமரம் இந்த சீசனில் காய்கள் பிடிக்காமல் நம்மளை ரொம்பவே ஏமாத்திருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ நான் அதுக்கப்புறமா போட்டிருந்தேன். ஏமாந்து தான் போனேன். ஆனால் களை வெட்டும்போது ஒரு 3 காய் பார்த்திங்கன்னா அதில் கீழே கிடச்சிது அப்படின்னு சொல்லியிருப்பேன். அது தாங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அறுவடை பண்ண போகிறோம். ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா நம்ம இல்லை அப்படிங்கும்போது இது வந்து நமக்கு எதிர்பார்க்காம கிடச்சிது இல்லையா.
அதனால் இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம அறுவடை பண்ணி எடுத்தாச்சுங்க. இதுக்கப்புறம் மற்ற காய்கறிகள் பார்க்கலாம் வாங்க. இந்த தடவை வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு அந்த நேரத்தில் வந்து பெருசாக அதிகமாக செடிகள் போடலை. அது மட்டும் இல்லாமல் நம்ம அப்போ வந்து பார்த்திங்கன்னா பழமரங்களெல்லாம் நடவு பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த வேலைகளை பார்த்தோம். செடிகள் வந்து பெருசாக போடலை. அவரைக்காய், அதுக்கப்புறம் கொஞ்சம் வெண்டைக்காய், கீரையெல்லாம் போட்டு கொஞ்சம் அறுவடை வீடியோ கொடுத்துருப்பேன். பாவக்காய் கொஞ்சம் போட்டிருப்பேன். இந்த மாதிரி அளவாக தாங்க ஒரு ஓரமாக போட்டிருந்தேன், அதிகமாக போடலை. அதில் தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த அவரைக்காய் வந்து அறுவடைக்கு வந்திருக்கு. இது வந்து பட்டவரை அப்படின்னு சொல்லுவாங்க, செடி பட்டவரை. இந்த அவரைக்காயுமே நீங்கள் வந்து விதை போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 45 to 50 நாள்லேயே பார்த்திங்கன்னா நல்லா வந்து காய்கள் வந்து அறுவடைக்கு வந்துடுங்க. வெயிலெல்லாம் கொஞ்சம் கம்மியாயிருச்சுங்க. நீங்களும் வந்து எந்த செடி வேணாலும் நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா நடவு பண்ண ஆரம்பிக்கலாங்க. அதுக்கப்புறம் மணத்தக்காளி கீரை, இது வந்து நான் போன அறுவடை வீடியோலேயே வந்து காட்டியிருப்பேன். நிறைய காய்களுமே இருந்ததுன்ட்டு. இது வந்து இன்றைக்கி அறுவடை பண்ணிகிட்ருக்கோங்க. காய்களோடு நிறைய வேணும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி செடியை வந்து நான் கட் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். செடி மறுபடியும் நமக்கு தளைஞ்சு வரும், காய்கள் பறிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு. மணத்தக்காளி கீரையுமே ரொம்ப ரொம்ப நல்லது. நமக்கு வந்து வாய்ப்புண், வயிற்றுப்புண் இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. கீரை அதிகமாக கிடச்சிதுன்னா நம்ம வந்து பொரியல் பண்ணிக்கலாம். ரொம்ப கம்மியாக இருக்குன்னா நம்ம வந்து ஒரு பருப்புலேயோ அல்லது கொஞ்சம் துவையல் மாதிரி எடுத்துக்கலாம். இந்த காய்களுமே நம்ம வந்து ஆட்டி குழம்பு வச்சோம் அப்படின்னா சூப்பராக இருக்குங்க. கொஞ்சம் புளி ஊற்றி மிளகாட்டி, அதிகமாக இருக்கும்போது நம்ம வந்து வத்தல் மாதிரி கூட போட்டு வச்சுக்கலாம். எனக்கு வந்து இந்த மணத்தக்காளி கீரையோட பழங்கள் வந்து ரொம்ப பிடிக்குங்க. நான் வந்து இந்த காய் பறிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த பழங்களையும் பறித்து சாப்பிடுவேன். உங்களுக்கு பிடிக்குமா, சாப்பிட்ருக்கீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சின்ன குழந்தையாக இருக்கும்போதே இந்த பழங்கள் வந்து அப்பப்போ பறித்து சாப்பிட்ட அந்த ஞாபகம்லாம் வரும். இதெல்லாம் ஒரு பழம் இருந்து நீங்கள் ஒரு ஓரமாக போட்டு விட்டிங்கன்னா போதுங்க, அது பாட்டுக்கு வந்துட்டுருக்கும். உங்களுக்கு எங்கே தேவையோ திரும்ப திரும்ப அதுவே முளைக்கும். இல்லை வேறு இடத்துல வேணாலும் மறுபடியும் நம்ம பழங்களை பறித்து போட்டு விட்டுறலாம். இந்த முள்ளங்கியுமே பார்த்திங்கன்னா நம்ம இப்போ வந்து ஒரு 2-3 டைம் வந்து அறுவடை பண்ணிட்டேங்க. நம்ம ஏதோ ஒரு ஓரமாக தான் போட்டிருந்தோம். அதுக்கு வந்து கரெக்டாக ஒரு மேட்டு பாத்தியோ எதுவுமே எடுத்து போடலை. ஏதோ 2 வரட்டும் அப்படின்னு சொல்லி நடவு பண்ணியிருந்தோம். அதுவுமே பார்த்திங்கன்னா அப்பப்போ வந்து கொஞ்சம் அறுவடையை எடுத்துகிட்ருக்கோம். முள்ளங்கியுமே ரொம்ப ஒரு ஷார்ட் டைம்லேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அதுவுமே அறுவடைக்கு வந்துடும். வெண்டைக்காய் செடி அப்படி தாங்க ஒரு 5-6 செடி தாங்க இருக்கும். அது இப்போ தான் ஃபஸ்ட்டு அறுவடைக்கு வந்திருக்கு. வெயில்னால நம்ம அதிகமாக போடவே இல்லை இந்த தடவை. அதில் ஒரு 5-6 செடி தான் இருக்குதுங்க. இப்போ காய்கள் வந்து எல்லாமே முத்திருச்சுங்க. நம்ம இன்னும் அறுவடை பண்ணலை. இப்போ வந்து இதை எடுத்து விட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நமக்கு வந்து கரெக்டாக ஒடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். வெண்டைக்காய் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கரெக்டாக ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒடித்தோம் அப்படின்னா தான் காய்கள் வந்து முத்தாமல் இருக்குங்க, அந்த பிஞ்சு பார்த்து கரெக்டாக. இப்போ நம்ம இன்னும் ஃபஸ்ட் டைம் தான் இந்த முத்துனதெல்லாம் எடுத்து விடணுங்க. அதெல்லாம் அப்புறமா வந்து எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு ஒரு 2 காய் மட்டும் இருந்தது, அது எல்லாத்தையும் பறிச்சுட்டேன். செடி வளர்க்குறோம், காய் பறித்து சாப்பிட்றோம் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இந்த செடிகள் வளர்ந்து வரும்போது அறுவடை பண்ணும்போது அது வந்து நமக்கு ஒரு தனி சந்தோஷத்தையும் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குங்க. நம்ம இன்றைக்கி வந்து மணத்தக்காளி கீரை, அவரைக்காய், முள்ளங்கி, மாங்காய், வெண்டைக்காய் அறுவடை பண்ணியாச்சு. அவரைக்காய் ஒரு 1/2 கிலோவுக்கு மேலேயே இருந்ததுங்க. மணத்தக்காளி கீரையை நாங்கள் வந்து சுக்கிட்டி கீரை அப்படின்னு தாங்க நம்ம சைடு வந்து சொல்லுவோம். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.